அதை விசாரிச்ச கோர்ட் அந்த மியூசிக் எல்லாம் அந்தந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம். அந்த இசை நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கிட்ட ரைட்ஸ் வாங்கி இருந்தா அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு தீர்ப்பு சொல்றாங்க. அதை எதிர்த்து இளையராஜா மேல்முறையீடு செய்யறாரு. கோர்ட்டும் தற்காலிகமா அந்த இசை நிறுவனங்கள் அந்த இசையை பயன்படுத்த தடை விதிக்குது. இப்படி இளையராஜா அந்த இசை நிறுவனங்களுக்கு மட்டும் லீகல் ஆக்ஷன் எடுக்கல, அவரோட பல வருட நண்பரான மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபி, பின்னணி பாடகி சித்ரா, எஸ்பிபி சரண்னு யாருமே தன்னோட பாடல்களை இனிமே மேடை கச்சேரிகள்ல பாடக்கூடாதுன்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. அதோட எல்லா பாடகர் பாடகிகளுக்கும் வீடியோ போட்டு இதை சொல்லியிருக்காரு. ஒன்று என்கிட்ட பெர்மிஷன் வாங்கி ராயல்ட்டி கட்டிட்டு பாடுங்க, இல்லைன்னா பாடவே பாடாதீங்க அப்படின்னு. அப்படி மீறி பாடினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு. இசைக்கலைஞர்கள் முன் அனுமதி பெற்று அதற்குரிய விஷயங்களை முறைப்படி செய்துவிட்டு அதன் பின்னால் பாடுவதுதான் முறையானதாகும். இல்லை என்றால் சட்டப்படி குற்றமாகும்.